உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. கழக பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் வடக்கு மண்டலம் சார்பாக ஐனாவரம் பணிமனை வளாகத்தில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி எம்டிசி வடக்கு மண்டல செயலாளர் சி ராஜ்குமார் தலைமையிலும் எம்டிசி வடக்கு மண்டல பொருளாளர் கே மகேந்திரன் முன்னிலையிலும் நடந்தது. இதில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன், கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் நா பாலகங்கா, வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் கே மோகன், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செய்தும் 78 கிலோ கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு அரிசி குடம், புடவை, வேஷ்டி ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் தாடி மா ராசு, மாநில பொருளாளர் எம் அப்துல் அமீது, போக்குவரத்து பிரிவு செயலாளர் எஸ் பழனி, எம்டிசி வடக்கு மண்டல தலைவர் இஎஸ் சதீஷ் பாபு, போக்குவரத்து பிரிவு இணை செயலாளர் ரா அன்பு, திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திருவெற்றியூர் டி ராஜேந்திரன், கொளத்தூர் பகுதி கழக செயலாளர் பட்மேடு டி சாரதி, பில்லிபாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஜிஆர்பி கோகுல், பரமகுரு கழக வட்ட செயலாளர் பி வேலு, ஐனாவரம் டி கோதண்டன், பி சதீஷ், சி ஸ்ரீராமஜெயம், ஏ ஜெயசீலன், டி எஸ் ஜெகன்பாபு, பி வெங்கடேசன், ஐனாவரம் ஆதிலட்சுமி மற்றும் மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் வடக்கு மண்டலம் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எம்டிசி வடக்கு மண்டல இணை செயலாளர் பி செல்வம் நன்றி கூறினார். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். இந்த மாநகர் போக்குவரத்து கழக வடக்கு மண்டலம் அண்ணா தொழிற்சங்க சார்பில் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு, அதாவது நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்ற இந்த எம்டிசியினுடைய வடக்கு மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஜி ராஜ்குமார் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற எம்டிசி மண்டலத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் கே மகேந்திரன் அவர்களே, மண்டல தலைவர் திரு இஎஸ் சதீஷ் பாபு அவர்களே, நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அவர்களே, பல்வேறு காலங்களில் எங்களை எல்லாம் வழிநடத்தி இன்றைக்கு இந்த அளவிலே எங்களை எல்லாம் உயர்த்தி அவர் வழியிலே நீண்ட நெடிய காலமாக எங்களை எல்லாம் வளர்த்த கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நா பாலகங்கா அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அக்கா திரு எஸ் கோகுல இந்திரா அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு மாதாவரம் மூர்த்தி அவர்களே, தருணங்களில் இந்த நாட்டை காப்பாற்றிய தலைவி அம்மா. புரட்சி தலைவருடைய, நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய அழைப்பை ஏற்று 1982ஆம் ஆண்டு நம்முடைய கழகத்தில் புரட்சி தலைவரால் இணைக்கப்பட்டு பின்பு 1984இல் முதல் ராஜ்யசபா பெண் உறுப்பினர் என்ற தமிழகத்தில் இருந்து நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் அம்மாவை அனுப்பினார்கள். அதன் பிறகு 1987 புரட்சி தலைவருக்குடைய மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக ஆன பொழுது மக்கள் அம்மாவின் பக்கம் நின்றார்கள். 1991ஆம் ஆண்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதல்வராக்கினார்கள். இவர்களே, நான் ஏன் இதை சொல்றேன்னா, புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்பாக எப்படி எவ்வளவு பெரிய தலைவருடைய மறைவுக்கு பிறகு
பார்த்தீங்கன்னா அவ்வளவு எதிர்கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம்லாம் நீங்க அம்மாவை எதையுமே செயல்பட விடாம தடுத்த காலங்கள்லாம் உண்டு. இதையெல்லாம் ஒரு பெண்ணாக சமாளித்து திறம்பட அவர்களுக்கு இருக்க தகுதியெல்லாம் 91க்கு அப்புறம் போக போக வெளிக்கொண்டு வராங்க அம்மா. அதாவது இந்த இந்திய துணை கண்டத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தியாக நம்முடைய அம்மா அவர்கள் விளங்கினார்கள். அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாமே பிற மாநிலங்கள் எல்லாம் அம்மாவுடைய திட்டங்களை பார்த்து ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒவ்வொரு திட்டமாக அம்மா அவர்கள் யோசித்து யோசித்து ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கின்ற தாய்மார்களில் அவர்கள் சார்பாக அம்மா உட்கார்ந்து ஒவ்வொன்றா யோசிப்பாங்க. தொட்டில் குழந்தை திட்டம்லாம் யாருமே பண்ண முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு திட்டம். அம்பா உணவகங்கள் அவர்கள் மனதிலே உதித்தது. எத்தனை பேர் கொரோனா காலங்களில் 3 வேளை வயிறாக உண்டார்கள் என்றால் அம்மாவுடைய அந்த திட்டம். தாலிக்கு தங்கம் திட்டம் யார் கொண்டு வர முடியும்? ஒரு பெண்ணோட மனதை பிரிந்து பெண்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும், ஒரு பொட்டு தங்கமாவது நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. இதெல்லாம் நான் ஏன் நண்பர்களை சொல்றேன்னா, எவ்வளவு கஷ்டங்களை அவர் தாங்கி மக்களுக்காகவே உழைத்த ஒரு தலைவர் என்றால் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பிறந்தநாள் விழாவிலே எங்களுடைய வடக்கு மண்டல போக்குவரத்து பிரிவின் சார்பில் மண்டல செயலாளர் அவர்களும் மண்டலத்துடைய தலைவர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் சேர்ந்து மற்றும் அனைத்து மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய சங்க நிர்வாகிகள், கிளை சங்க நிர்வாகிகள் என்று அனைவரும் இணைந்து அம்மாவுடைய பிறந்த நாளில் ஏதேனும் ஒரு பொருளை நாம் ஏழை எளியோருக்கு நலிந்தோருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. யாரும் நாங்களாம் பேசல, ஏன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காலத்து நன்மைகள் நாளைக்கு அம்மாவுடைய பிறந்தநாள் தலைமை காலத்துக்கு அனைத்து மாவட்ட செயலருக்கும் வேலை இருக்கிறதுனால அடுத்ததாக வந்து நாங்கள் நலத்திட்ட உதவிகளை தான் கொடுக்க போகிறோம். என்னன்னா ஒரே ஒரு மனசில் வச்சுக்கோங்க, இந்த விடியா திமுக அரசு எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் விடுவு ஏற்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான், அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான், கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான், நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல